ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஜென்சி கிட்ஸ் இல்லாட்டி 2K கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாட்டான ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் என்னடா ஹாட்டு, 91லேருந்து 96 வரைக்கும் நடந்துச்சு பாரு ஒரு ஹாட் பாலிடிக்ஸு. அதுதான் உண்மையான ஹாட்டு. அதாவது இப்போ சொல்கிறாங்களே குஜிலி மஸ்துன்னு, அந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேவை குஜிலி மஸ்து பண்ண பீரியட் தான் அந்த 91 to 96. ஸோ வாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த ஜென்சி 2K கிட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அரசியல், அந்த ஹார்ட் கோர் அரசியல் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தெரிய வைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கே மட்டும் இல்லை, காங்கிரஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பாலிட்டிக்கை பண்ணாங்கன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 91 எலெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ப்ரீகேப் மாதிரி பார்ப்போம். 87, அதாவது 1987 எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் மாதம் மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக ரெண்டாக உடையுது. அது உடையும் போது பார்த்திங்கன்னா அதிமுக ஜே அணி, அதிமுக ஜா அணின்னு பிரியுது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சிஎம் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டவங்க தான் எம்ஜிஆர் ஜானகி அவர்கள். அவங்க எம்ஜிஆரோட மனைவி. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 24 நாளில் அந்த ஆட்சி கலையுது. ஏன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வராங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள். ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேராக இருந்தாலும் யாருக்கு கட்சி சொந்தன்ற ஒரு பரபரப்பான சண்டை அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஸோ இப்போ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆரோட மனைவியான ஜானகி அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சண்டை நடந்துச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 76 எம்எல்ஏ கிட்ட ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு 36 எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது ஆப்வியஸாக டிஎம்கே ஆட்சி கலைஞர் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்டு போடும்போது பார்த்திங்கன்னா 118 எம்எல்ஏ மெஜாரிட்டி இல்லாததுனால அன்னைக்கு எம்ஜிஆரால் அமைக்கப்பட்ட அந்த ஆட்சி கலையுது. ஸோ இது கலைஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 13 வருஷம் கழித்து 89 நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வராது. அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வருது. இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்கலை. அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் நம்ம டிஎம்கே பார்த்திங்கன்னா எல்டிடிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஸோ அதனை காரணமாக காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 91 காலகட்டத்தில் டிஎம்கேவோட ஆட்சியை கலைக்கிறாங்க. ஸோ கலைச்சதுக்கப்புறம் தான் மெயினான நம்மளோட கண்டென்ட் வருது. ஸோ இந்த 91 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் அந்த 89 டிஎம்கே ஜெயிக்கும்போது அந்த அதிமுக ஜா அணியும் அதிமுக ஜே அணியும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. இதில் ஜெயலலிதா தன்னுடைய சக்தியை அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 சீட் கிட்ட ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுகவும் ஜெயலலிதா தான் அடுத்த அதிமுகவோட தலைவர்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல யார்கிட்டையும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த யாரும் அந்த பதவியை அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களா அதை ரீகெயின் பண்ணாங்க எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா. ஸோ அவங்களோட சொந்த செல்வாக்கையும் சொந்த பவரையும் யூஸ் பண்ணி அன்றைக்கி ஜெயிச்சு அந்த ஒரு 27 சீட்டை ஜெயிச்சதுனால அவங்க அந்த பவரை கெயின் பண்ணுறாங்க. அதாவது அதிமுக தலைவராக அதிமுக அந்த ஜானகி அணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அதனால அவங்க ஓகே, நமக்கு பாலிடிக்ஸ் செட் ஆகாது, ஜெயலலிதா கிட்டேயே மொத்த கட்சியுமே ஒப்படைச்சிருவோன்னு சொல்லி ஜானகி அவர்கள் தானாக விருப்பப்பட்டு கட்சியை ஒன்றிணைச்சு ஜெயலலிதாவை அன்னைக்கு இருந்த அதிமுகவோட பொதுச் செயலாளராக அவங்க அந்த இடத்துல நிர்ணயிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 91 தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாகவும் இரட்டை இலை சின்னத்தோடையும் 91 எலெக்ஷனுக்கு இவங்க வராங்க. டிஎம்கே ஒரு பக்கம் 89 அவங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அவங்க எல்டிடிக்கு ஆதரவாக இருந்ததுனால எலெக்ஷனில் போட்டி போடணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது. 1991 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, எல்டிடிக்கு ரொம்ப ஆதரவான சூழ்நிலையில் திமுக இருந்ததுனால அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் விருப்பப்படலை. ஸோ அதனால் ஆப்போசிட்டாக இருந்த ஏடிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. ஸோ அதுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வராரு. ஸோ அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு துயரமான
துயரமான சம்பவம், அதாவது வரலாற்றில் ரொம்ப துயரமான சம்பவம் சொல்லப்படுற அந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது. ஸோ அங்கே ராஜீவ்காந்தி இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து திமுகவோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பரிதாபகரமான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎம்கே மேலே ஒரு வெறுப்பு அலை வந்து உருவாகுது. ஏன்னா வந்து எல்டிடிக்கு இவங்க தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து அதுக்கு காரணம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் கிட்டத்தட்ட திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கூட கேட்க போக முடியாத அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட அவங்களோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு வந்து அன்றைக்கி சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து 1991 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெட்டை இலை சின்னத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அபாரமான வெற்றி, ஒரு மிருக பலத்தில் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 89 அவங்க ஜெயிச்சு சட்டசபையில் இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அதாவது கான்வர்சேஷனில் ஹீட் ஆகி ரொம்ப ஒரு பிரச்சனை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜெயலலிதாவோட அந்த சேலை இழுத்ததா, முடியை பிடிச்சி இழுத்ததான்லாம் சொல்லி உள்ளே சொல்கிறாங்க. பட் அது யாரும் பார்க்கல. பட் வெளியே வரும்போது ஜெயலலிதா வந்து அந்த நிலைமை இருக்குல்ல, அது இன்றைக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் கூகுள் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்பா வந்து அவங்க ஒரு சவால் விடுறாங்க, நான் இனிமேல் சட்டசபைக்கு வந்தால் முதலமைச்சராக மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சவாலை 91 எலெக்ஷனில் ஜெயிச்சு ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் சிஎம்மாக உள்ளே போகிறாங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 164 சீட் கிட்ட வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது. 60 சீட்டு கிட்ட வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 224. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 8 தொகுதிகள்கிட்ட ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 232 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது திமுக 2 சீட்டில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட குஜிலி மஸ்து தான் அந்த இடத்துல. டிஎம்கே வந்து ஒட்டுமொத்தமாக காலி, ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் ஜீரோன்ற லெவலுக்கு வந்து அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு வந்து திமுக போயிடுச்சு. ஸோ ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த 91 to 96 வரைக்கும் நல்லதும் கெட்டதும், அதாவது 50-50, கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி. ஜெயலலிதா பண்ண நல்ல விஷயங்கள் முதல்ல சொல்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஸ்டபனான ஒரு சர்வாதிகாரி மனநிலையில் இப்படி எல்லா விதமாகவும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதல்ல கொண்டு வந்தது வந்து இந்த மகளிர் காவல் நிலையம். இந்த மகளிர் காவல் நிலையம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க தான் முதலாக கொண்டு வராங்க. எல்லா ஸ்டேட்லேயும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல அப்போ தான் கொண்டு வராங்க மகளிர் காவல் நிலையம்னு ஒரு விஷயத்தை. அது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆதரவை கொண்டு வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஊர் கிராம பகுதிகளில் 96 அந்த 91லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் வந்து கர்ப்பமாக இருந்தாலோ இல்லாட்டி பிறந்ததுக்கப்புறமோ பெண் குழந்தைகளை வந்து அந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற ஒரு 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 கேவலமான விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது. ஸோ இது வந்து ஜெயலலிதாவோட காதுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அது மூலயமா வந்து இந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் நீங்கள் கொண்டு வந்து இந்த அரசாங்க காப்பகத்தில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நாங்கள் வளர்த்துக்கிறோம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி. ஸோ இதன் மூலயமா வந்து நிறைய பெண் குழந்தைகள் இறப்பு வந்து தடுக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெண்களோட விகிதாச்சாரம் வந்து ஆண்களை விட அதிகமாச்சு. ஸோ அதனால தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு அம்மான்னு பேர் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் பட்டம் கொடுத்தாருன்னு. அப்போது அதுவும் வந்து அந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தாண்டினதில்லை. ஸோ ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பீரியடில் வந்து கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்துலேயும் இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ இதை வந்து ஜெயலலிதா அந்த டைமில் வந்து சட்டசபையில் அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருந்ததுனால ஸோ அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃப்யூச்சரில் யாரும் உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு சட்ட பாதுகாப்பு வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்துல வந்து தான் வந்து ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு வாரிசுன்னு சொல்லி அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. ஏன்னு சொல்லிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மேலே வந்து பெரிய ஒரு விமர்சனம் என்ன இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு பிராமண பெண். ஸோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றி என்ன தெரியும்னு சொல்லும்போது அவங்க இதை வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நடந்துச்சு.
ஸோ நல்ல விஷயம்லாம் பார்த்துட்டோம்ல. ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுள் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மிருகம் பாதி ஒண்ணு இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மோசமான விஷயங்கள் தமிழ்நாட்ல அன்னைக்கு நடக்குது. பார்த்தீங்கன்னா, ஊழல், லஞ்சம் இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த டிராஃபிக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா வந்தாங்கன்னா பிளாக் பண்றது, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் மேல கேஸஸு அ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் வந்து இப்படியே நடந்துட்டே வந்துச்சு. அந்த ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி பீரியட் 95ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட வளர்ப்பு மகனான சுதாகர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் ஒண்ணு பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த அம்பானி மேரேஜ் மாரி அப்போ வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கல்யாணம் வந்து அந்த சுதாகரன் அவரோட கல்யாணம் வந்து அந்த 95 பீரியட்ல வந்து பேசுறாங்க. அந்த அம்பானி கல்யாணம்லாம் இப்ப எப்படி பேசணும் நம்ப? அந்த மாரி வந்து அந்த காலகட்டத்தில வந்து பயங்கரமா பேசப்பட்ட கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, சுதாகரனோட கல்யாணம். எல்லா தெருக்கள்லயும் வந்து அந்த டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல, அந்த பழைய காலத்தில இந்த சீரியல் பல்ப்லாம் அந்த மாதிரி போட்டு எல்லா தெரு அலங்காரம், எல்லா மக்களும் வந்து அந்த அந்த ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குற அளவுக்கு அந்த கல்யாணத்த வந்து பல கோடிகள் செலவு பண்ணி அந்த கல்யாணத்த பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்புகள ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. அந்த அந்த டைம்ல வந்து அந்த ஊழல், டான்சி வழக்குகள் இந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசி கட்டம் அந்த 96 நெருங்கும்போது, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பீப்பிள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஒரு எதிர் மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இனி அடுத்த ஆட்சி இவங்க இல்லன்ற ஒரு சிச்சுவேஷன். பிளஸ் வந்து டிஎம்கே போட்ட கேஸஸு இதெல்லாம் கோர்ட்ல நெருக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் அதிருப்தி, எதிர்க்கட்சிகள்ல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி 96 எலக்ஷன்ல வந்து டிஎம்கே வந்து பிரச்சாரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 பொலிட்டிக்கல் தலைவர்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு சாட்சி. ஸோ கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் ஜெயலலிதா டவுன்ஃபால் இருந்தாலும், அ ஆப்போசிட்டா இருக்கிற டிஎம்கேக்கு வந்து இன்னுமே வந்து அந்த எழுச்சி வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, 91ல வந்து அந்த ராஜீவ்காந்தியோட மரணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் இம்பேக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெரிய இம்பேக்ட்ட வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ, அந்த களங்கம் வந்து அவங்க மேல இருந்து போலன்றதுக்கு சாட்சியே வந்து அதுக்கப்புறமா நடந்த பார்லிமென்ட் எலக்ஷன்லயுமே வந்து அதிமுகவும், காங்கிரஸும் வந்து பெருவாரியா வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக அங்கேயுமே வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 0. ஸோ, இதுலேருந்து எப்படி வெளிய வருவோம்னு நெனச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, 1993 காலகட்டத்தில வந்து வைகோ கட்சிய வந்து உடைச்சு அவர் வந்து தனியா போறாரு. ஸோ, அதாவது 1973 காலகட்டத்தில வந்து எம்ஜிஆர் வந்து கட்சிய உடைச்சாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு 1993ல வைகோ அவர்கள் அந்த கட்சிய உடைக்கிறாரு. ஆனா, அந்த காலகட்டத்திலேயே வைகோன்ற ஒருத்தர் வந்து தன்னோட பேச்சாலயும், தன்னோட இன்னைக்கு இருக்கிற பார்க்குறவங்க வந்து ஒரு வயசான ஒரு வைகோவ பார்த்துருப்பீங்க. ஆனா, அந்த காலத்தில வைகோன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ப எப்படி ஒரு ஒரு 3 ஃபோர்ஸா நம்ம ஒருத்தர பார்க்குறோமோ, அந்த மாதிரி வந்து வைகோவ பார்த்தாங்க. ஏன்னா, அவ்ளோ செல்வாக்கு வந்து வைகோ அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஸோ, அவர் வந்து அந்த கட்சியிலருந்து பிரேக் பண்ணது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து அந்த டிஎம்கேல இருந்துச்சு. சொல்லப்போனா உதாரணத்துக்கு, அ எம்ஜிஆர் கட்சிய உடைக்கும்போது, எம்ஜிஆர் கூட வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட ரசிகர்களும், அந்த கட்சியில இருந்த தொண்டர்களும் மட்டும் தான் அதிகப்படியான பேர் வந்து கட்சியிலருந்து வெளிய வந்தாங்க. ஆனா, வைகோ கட்சிய உடைக்கும்போது, அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள் வந்து அப்படியே பிரேக் பண்ணி வைகோ அவர்களோட வந்தாங்க. ஸோ, அது வந்து கட்சியோட மிகப்பெரிய டென்ட்டு. அவங்க வந்து இத்தன நாள் உருவாக்கி வச்சிருந்த பெரிய, பெரிய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இவரோட போனோனே, கலைஞருக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸோ, அந்த காலகட்டத்தில ஒரு ஒரு 4, 5 மாவட்ட செயலாளர்கள் வந்து வைகோவோட சேர்ந்து போயிருந்தா, அ அன்னைக்கு வந்து டிஎம்கே இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களோ, இல்ல உதயநிதி அவர்களோ அந்த கட்சிக்கு இல்லாம, அந்த கட்சியே முழுசா வந்து வைகோ கிட்ட போயிருக்கும். பட் வந்து கலைஞர் அதையும் வந்து தன்னோட அரசியல் ஆளுமையால புடிச்சு நிப்பாட்டிட்டாரு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில திமுகவும் இருந்துச்சு. ஸோ 96ல இப்போ வரைக்குமே சொல்றாங்க, சூப்பர் ஸ்டார் வந்து அன்னைக்கு வாய்ஸ் குடுத்ததுனால தான் ஜெயிச்சுச்சு. அ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அத ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து பயங்கரமான ஊழல் அவங்களுக்கு அவங்களோட எதிர்ப்பு மனநிலை வந்து மக்கள் கிட்ட நெறைய இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஏன் நெறைய பேர் வந்து ரஜினியோட அரசியல் புரிதல் இருந்தவங்க ஏன் ரஜினிய வந்து அந்த இடத்துல வந்து ஏன் நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அவர ஒதுக்க மாட்டாங்க. அவருக்கு தான் ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு திமுக இருந்த சூழ்நிலை
திமுகவுக்கும் ஜெயலலிதா அவர்கள் மேலே எப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்துச்சோ அதே மாதிரி அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய கோவம் வந்து அன்றைக்கி இருந்த மக்களுக்கு இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி மரணம். ஸோ அது மட்டும் இல்லையா, 93 வந்து வைகோ அவர்கள் கட்சியை உடைச்சு கட்சியை வந்து ஆல்மோஸ்ட் பலவீனமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் வந்து திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி போகிறத விரும்பலை. அதுவும் காரணம் ராஜீவ்காந்தியோட மரணம். ஸோ அவங்க வந்து தன்னோட நிலைப்பாடை வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டபனாக இருந்தாங்க. ஏன்னா திமுக கூட போக எந்த ஒரு காங்கிரஸ்காரங்களும் விரும்பலை. ஏன்னா அந்த நேரம் மக்கள் மனநிலையும் காங்கிரஸ் சேர்ந்த தொண்டர்களோட மனநிலையுமே திமுக கூட போகக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புது குரல் எழும்புது. அன்னைக்கு காங்கிரஸில் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணியை வந்து அந்த அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியை மட்டும் பிரேக் பண்ணி அவர் வந்து புதுசாக தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உருவாக்குறாரு தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இது என்னடா பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் வந்து அன்றைக்கும் ஜி.கே. மூப்பனார்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார். காங்கிரஸோட தொண்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்குற காங்கிரஸ் வந்து ரொம்ப இந்த கூட்டணி கட்சியோடு நிற்குது, அவங்ககிட்ட ஒரு 10 சீட் 20 சீட் வாங்கிட்டு ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வந்து அப்படி இல்லை. காங்கிரஸ் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்ததாக ஆட்சி அமைப்பாங்க. அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த பிரேக்கான தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது திமுகவோடையும் கூட்டணி இல்லாமல் அதிமுகவோடும் கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கணும்னு ஒரு நிலப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து ரஜினிகாந்த்ன்ற ஒரு பர்சன் வராரு. ஸோ யாருக்குமே செல்வாக்கு அன்றைக்கி கிடையாது. ஒரு பக்கம் அதிமுக மேலே எதிர்ப்பான ஒரு அலை இருக்குது, ஒரு பக்கம் திமுக மேலே கோவம் இருக்குது, ஒரு பக்கம் காங்கிரஸ் தனியாக உடஞ்சி நிற்குது, ஒரு பக்கம் திமுகலேருந்து உடஞ்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் வந்து நம்ம வைகோ அவர்கள் தனியாக நிற்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் யாருமே அந்த நேரத்தில் பவருக்கு வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ தான் சோ ராமசாமின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ரஜினியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வைங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் அடுத்த சிஎம்னு சொல்கிறாரு. பட் ரஜினி வந்து யோசிக்கிறாரு, இல்லை நம்ம வந்து பாலிடிக்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா நான் வந்து சரியானவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ தமிழ் மாநில காங்கிரஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஜி.கே. மூப்பனார் அவர்களும் திமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு ரஜினியும் வாய்ஸ் கொடுக்குறாரு. முக்கியமாக அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தால், அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு மறுபடியும் வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு டேரிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ ரஜினியோட பாண்டிங் பவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி திமுகக்கு மேலே இருந்த மக்கள் கோவத்தை கொஞ்சம் குறைக்குது. ப்ளஸ் காங்கிரஸோட கூட்டணி இன்னும் பலப்படுத்துது. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி. அதாவது எப்படி 91 எலெக்ஷனில் வந்து திமுக 2 சீட்டு மட்டும் ஜெயிச்சு அதிமுக எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிச்சோ அதை அப்படியே மாற்றி 96ல் டிஎம்கே அலைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீப்பு. எதிரில் நின்ன அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சீட் மட்டும்தான் வாங்குகிறாங்க. அதுலேயுமே முக்கியமான ஒரு சம்பவம் வந்து ஜெயலலிதா அவர்களே வந்து பர்கூரில் தோற்று போகிறாங்க சுகவனம்ன்ற ஒரு கேண்டிடேட் கிட்ட. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். நார்மலாகவே சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் தோற்று போக மாட்டாங்க. அப்படியே தோற்று போகிற சூழ்நிலை வந்தாலும் ஒரு குறைஞ்ச லெவல் ஓட்டில் தான் வந்து தோற்று போவாங்க. அதாவது ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ அந்த மாதிரி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து போவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் நின்ன சுகவனம்ன்ற வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா 80,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார் அந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து மோஸ்ட்லி சிஎம் கேண்டிடேட்டுக்கு எதிரில் வந்து ஒரு கேண்டிடேட் போடுறாங்கன்னா ஒரு டம்மி கேண்டிடேட் தான் போடுவாங்க. ஒரு நேம் சேக்குக்கு அதாவது ஒரு பேரளவில் ஒரு வேட்பாளராக போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து சுகவனம்ன்றவர் வந்து அவரே நினச்சிருக்க மாட்டார் 96ல் நம்ம வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயிப்போம், அதை வந்து 2026லையும் பேசுவாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வெற்றி வந்து அன்றைக்கி இது பண்ணாங்க. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஸோ மக்கள் வந்து
அன்பு வச்சாங்கன்னு சொன்னா, அந்த அன்பையும் 100க்கு 100% வந்து லாயலா காட்டுவாங்க. அதே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தூக்கி எங்க அடிப்பாங்க அப்படின்றத வந்து மக்கள் தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சாங்க. ஸோ 91லயா இருக்கட்டும், 96லயா இருக்கட்டும், திமுகக்கு எப்போ பாடம் கத்துக் குடுக்கணுமோ, அத கரெக்ட்டா கத்துக் குடுப்பாங்க. அதேமாரி அதிமுகக்கு எப்போ பாடம் கத்துக் குடுக்கணுமோ, அதையும் கரெக்ட்டா கத்துக் குடுப்பாங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டு பீப்பிள் வந்து யாருக்கு அதிகாரத்த குடுக்கணும், யாருக்கு அதிகாரத்த குடுக்கக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1000 கருத்து கணிப்பு வரட்டும், 1000 வந்து எக்ஸிட் போல் வரட்டும், 1000 பிரச்சனைகள் வரட்டும், எல்லாத்தையும் தாண்டி ஓட்டு போடுற தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளியரான ஒரு ஒரு ஐடியாலஜியும், இல்ல கிளியரான மைண்ட் செட்டும் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐடியாலஜிய தாண்டி தங்களுக்கு காசு குடுத்தாங்க, காசு குடுக்கல, இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பொலிட்டிக்கல் அறிவு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில. இந்த காலகட்டத்தில தெரியல. ஏன்னா, அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணணும்னு நெனச்சேன். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாலிடிக்ஸ்னா வந்து எப்படி நெனச்சிட்டுருக்காங்கன்னே தெரியல. ஓகேவா? அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட பொலிட்டிக்கலான விமர்சனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு சின்ன மோசமானதாவே இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். கலைஞர் வந்து எவ்வளோ அரசியல் நுணுக்கமா வந்து பாலிடிக்ஸ் பண்ணாருன்னு 96ல வந்து ஜெயலலிதா வந்து நெறைய ஊழல் பண்ணியிருந்தாங்க. அத வந்து அவர் என்ன விதமா வேணா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? 5000 கோடிக்கு வந்து லண்டன்ல ஹோட்டல் வாங்கியிருக்காங்க. இந்த டான்சி வழக்குன்னு சொல்லி நெறைய வழக்குகள் வந்து அவர் மேல இருந்துச்சு. இதெல்லாம் மக்கள்ட்ட எடுத்துன்னு போய் சொல்லியிருக்கலாம். ஆனா, கலைஞருக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பெண்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 விதமா அவங்களுக்கு இருந்துச்சுன்றது வந்து கலைஞருக்கு தெரியும். ஸோ, அத தான் அவர் பிரேக் பண்ணணும்னு நெனச்சாரு. ஸோ, அவர் எப்படி பிரேக் பண்ணாருன்னா, பாமர மக்கள்ட்ட போயிட்டு, அவங்க 5000 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாங்க. லண்டன்ல ஹோட்டல் வாங்குனாங்க. அப்படிலாம் சொல்லியிருந்தா மக்கள் அத ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா, அவரு அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. 96ல எல்லா ஸ்ட்ரீட்லயும், எல்லா டீ கடையிலயும், எல்லா தெருவுலயும் ஒரு போஸ்டர் ஒட்டுனாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவும், சசிகலாவும் ஒண்ணா இருக்கிற மாதிரி, அவங்க பட்டு புடவ கட்டியிருக்கிற மாரி, நகை போட்டிருக்கிற மாரி, ஸ்லிப்பர்ஸு, வாட்ச் இந்த மாதிரி வந்து நெறைய விஷயம் இருக்கிற மாரி சேர்த்து ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. அந்த போஸ்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா இருந்துச்சு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, குமுதம், எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்து அந்த காலத்தில டெய்லியும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த விளம்பரம், அந்த போஸ்டர் ஒட்டுன காசெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா, ஜெயலலிதா வாங்கின ஸ்லிப்பர்ஸு, அந்த நகை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு 10 மடங்கு வாங்கலாம். அவ்வளோ காசையும் செலவு பண்ணி அவங்க விளம்பரம் பண்ண ஒரு விதம், டைரக்ட்டா மகளிர்கள் அந்த அந்த காலத்தில அந்த பாமர மக்கள் மேல வந்து ஒரு பெரிய கோவத்த ஜெயலலிதா மேல மாத்துச்சு. ஸோ எப்படி எங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்? எத மக்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? அப்படின்ற ஒரு ஒரு நுணுக்கமான அரசியல் வந்து அன்னைக்கு கலைஞர்ட்ட இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் வந்து அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு வந்து அந்த பாலிடிக்ஸோட தரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் இன்னொருத்தர் மேல வைக்கிற விமர்சனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களோட பிரச்சனைய பேஸ் பண்ணதா இருக்கணும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள வந்து பேஸ் பண்ணி அடுத்த கட்சி மேல அவங்க வைக்கிற வைக்கிற விஷயங்கள் இருக்குமே தவிர, பர்சனல் அட்டாக்கோ, இல்ல வந்து சீப்பான ஒரு பாலிடிக்ஸோ இல்லாம, மக்கள் வந்து அரசியல் அறிவோட ஒரு நல்ல பாலிடிக்ஸ நோக்கி நகர்ந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுல வந்து அன்னைக்கு இருந்த மாரி ஆட்சி மாற்றங்களோ, புது புது விஷயங்களோ வந்து அரசியல்ல வரும். ஸோ இந்த வீடியோவோட பர்ப்பஸ் வந்து அதுதான். புதுசா பார்க்குற அந்த ஜென்ஸி கிட்ஸா இருக்கட்டும், 2கே கிட்ஸா இருக்கட்டும், அன்னைக்கு என்னென்ன அரசியல்ல நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவும் இதே மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு வ்ளாக்ஸ்.